இன்றைய தினம் தாவேக தலைவர் விஜய் புதுச்சேரியில் தன்னுடைய பரப்புரையை மீண்டும் தொடங்கியிருக்காரு. தமிழ்நாட்டில் அவர் தொடங்கின அந்த பரப்புரை பொதுக்கூட்ட பேரணி ஒரு பெரிய ட்ராஜடியில் முடிஞ்சுது. ஒரு 42 பேர் உயிரிழப்பு நடந்து அதுக்கப்புறம் அந்த பொதுக்கூட்டம் பேரணிங்கிறதே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்த பிறகு ஒரு வழியாக ஒரு 78 நாளுக்கு அப்புறம் தற்போது இன்றைய தினம் புதுச்சேரி உப்பளம் பகுதியில் இருக்க அந்த ஹெலிபேட் மைதானத்தில் இன்றைய தினம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்டிருந்தார் விஜய். அந்த அரசு பல பரிசீலனைக்கு பிறகு பல கட்டுப்பாடுகளோடு அனுமதி கொடுத்தது பாண்டிச்சேரி அரசு. ஆக்சுவலாக அவர் மக்களை சந்திக்கணும், ரோட் ஷோ நடத்தணும் அப்படின்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அனுமதி கேட்டிருந்தார் அரசுக்கிட்ட. ஆனால் அந்த மாதிரி சந்திப்பு நடத்தினா இங்கே நிறைய சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்க. அதற்கு பதிலாக நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துங்க, நாங்கள் அனுமதி தரோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் அரசு சொன்ன மாதிரியே அவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு ரொம்ப சூப்பராக ரொம்ப கட்டுக்கோப்பாக நடத்தியிருந்தாங்க. நேற்று இரவு முதல்ல வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வெளிமாநிலத்தில் யாருமே இங்கே உள்ள வரக்கூடாது, ஒன்லி பாண்டிச்சேரி மக்கள் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி போலீஸார் சொன்னது. 5000 பேர் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கலாம். அதாவது பொதுக்கூட்டமாக இல்லை, இது ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு 5000 பேருக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்று அதிகாலை முதலே தாவேகா தொண்டர்கள் நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் எக்கச்சக்கமான பொதுமக்களும் அந்த நிகழ்ச்சிக்கு வர தொடங்கினாங்க. அரசு ஒரு சொன்ன அந்த 5000ங்கிறத தாண்டி ஒரு 10,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் அந்த கிரவுண்டில் குழுமியிருந்தாங்க. கரெக்டாக இந்த நிகழ்ச்சிக்கு சொன்ன மாதிரி, ஏன்னா 10லேருந்து 12 மணி தான் டைம் கொடுத்துருந்தாங்க போலீஸில். அதனால் குறித்த நேரத்துக்கு போகணுன்னு சொல்லி நீலாங்கரை வீட்டிலேருந்து இன்று காலை 8 மணிக்கு காரில் கிளம்பிட்டார் விஜய். குறித்த நேரத்துக்கு கரெக்டாக 10 மணிக்கு வரணும் அப்படிங்கிறதுனால 10 நிமிஷம் முன்னாடியே அந்த உப்பளம் மைதானத்துக்கு சேர்ந்தார் விஜய். சேர்ந்த உடனே அவர் தன்னுடைய வாகனம் நேற்று அங்கே தயார் நிலையில் இருந்தது, அந்த வாகனத்தில் ஏறி தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். அவர் சொன்ன அந்த முதல் வார்த்தையை விஜய் சொன்ன உடனே விசில் பறந்தது. அந்த கரவொழியும் சத்தம் அடங்கிறதுக்கு அடுத்த ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது விஜய்க்கு. அவர் வழக்கமான இந்த ஒயிட் கலர் ஷர்ட்டையோடு தான் இன்றைக்கி அந்த வேனில் ஏறி பேச ஆரம்பித்தார். அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்பீச். நான் ஒன்றும் இதை தமிழ்நாடு பாண்டிச்சேரின்னு பிரித்து பார்க்க மாட்டேன். மத்திய அரசு வேணால் இது தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டு, பாண்டிச்சேரி ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பிரித்து வச்சுருக்கலாம். எனக்கு அந்த பிரிவினை கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரே ஆட்கள் தான், நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான், நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான் அப்படின்னு பேசின உடனே அங்கே விசில் பறந்துது. எனக்கு கேரளா வேறு, ஆந்திரா வேறு, கர்நாடகா வேறு அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம வர்க்கம், நம்மளுடைய வகையறை எங்கெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேரும் ஒன்று தான் நமக்கு அப்படின்னு சொன்னார். எப்படி தமிழ்நாடு என்னை ஒரு 30 வருஷமாக தாங்கி பிடிக்குதோ அதே போல தான் இந்த புதுச்சேரி மண்ணும் என்னை 30 ஆண்டுகளுக்கு மேலாக தாங்கி பிடிக்கிற ஒரு மண். எப்படி தமிழ்நாட்டுக்கு நான் குரல் கொடுப்பேனோ அதே போல தான் இந்த புதுச்சேரிக்கும் குரல் கொடுப்பேன். அது என்னுடைய கடமையும் கூட. இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கிறது உங்களோட பிரச்சனையை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது வரைக்கும் மாநில அந்தஸ்து கொடுக்காம மத்திய பாஜக அரசு இந்த புதுச்சேரியை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசினார். அதுமாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள். இந்த ஊர் பல பெருமைகளை கொண்ட ஊர், மகாகவி பாரதியார் இருந்த ஊர் இது, பாரதிதாசன் பிறந்த ஊர் இது. இங்கே பாண்டிச்சேரி அப்படின்னாலே நமக்கு மணக்குள விநாயகர் ஞாபகம் வரும், அரவிந்தர் ஆசிரமம் ஞாபகம் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த ஊருக்கு பல பெருமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வில்லியனூர் மாதா கோயில் ஞாபகம் வரும்னு நிறையா பாண்டிச்சேரியோட பெருமைகளை பற்றி பேசினார். அவருடைய ஸ்பீச்சில் ஒரு வெறி தெரிஞ்சுது. மக்கள் அவ்வளோ ஒரு ஆரவாரத்தோட விஜயை பார்த்து ரசித்தாங்க. ஸோ அவர் வேனுக்கும் அந்த மக்கள் சந்திப்புக்கும் அந்த போடப்பட்ட இருக்கைக்கும் ஒரு பெரிய ஒரு 20-30 மீட்டர் கேப் இருந்தது. ஏகப்பட்ட போலீஸ் பந்தோபஸ்து, நல்ல தடுப்புகளை வச்சு அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தமிழ்நாடு செய்ய தவறிய விஷயத்தை பாண்டிச்சேரி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவர் மிகப்பெரிய நடிகர், அவர் வராருன்னா அவரை பார்க்க எவ்வளோ கூட்டம் வரும், அவருக்கு எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன மாநிலம் பாண்டிச்சேரி ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் இந்த பாதுகாப்பில் ஒரு 10% 20% கூட தமிழக அரசு பண்ணலை அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ தமிழக அரசு வேணும்னே திட்டமிட்டு
இந்த விஷயத்தை பண்ணாங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. அதே போல் தமிழக அரசை நம்பினீங்கன்னா நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் நம்ப வச்சு கழுத்து அறுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அதையும் அங்கே பேசினார் விஜய். ஸோ தொடர்ந்து அவருடைய ஸ்பீச்சில் அந்த இது தெரிஞ்சுது, மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும், மக்களுக்கு கூட நிற்கணும் அப்படிங்கிறது. இனி வந்து தொடர்ந்து அவருடைய பிரச்சார யுக்தி வந்து இனிமே தான் இருக்கும். ஸோ மக்கள் சந்திப்பு, பொதுமக்களோட உரையாடுற சந்திப்புங்கிறது ஒரு 10,000 பேரோட பேசுகிற மாதிரி பிளான் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி நடத்த பிளான் பண்ணுறாரு. அது தமிழக அரசும் அனுமதி கொடுத்ததுன்னா அது மாதிரி நடக்கும். அதே போல் இனிமே பிரச்சார வாகனம் பஸ்ஸு கிடையாது, தன்னுடைய வேன் மட்டும் போதும் அப்படிங்கிற அந்த ஸ்டைலையும் மாற்றிருக்காரு. ஏன்னா புதுசாக இறங்கியிருக்க கட்சியில் வந்து இணைஞ்சிருக்க செங்கோட்டையன் அவர் வந்து அதிமுகவில் இருக்கிறப்ப எம்ஜிஆர் ஆரம்பித்து ஜெயலலிதா ஆரம்பித்து எடப்பாடி வரைக்கும் அந்த பிரச்சார யுக்தியை வகுத்து கொடுத்தவர் கே செங்கோட்டையன் தான். அதில் வந்து அவர் ரொம்ப பர்ஃபெக்ட் பர்சன். எப்படிலாம் ஒரு ட்ராவலை ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து அதில் எந்த மாதிரி போனால் நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகிக்க முடியுங்கிறத தெரிஞ்சவர் கே செங்கோட்டையன். அந்த ஒரு பலத்தை வச்சு இன்றைக்கி விஜய்க்கும் ஒரு சூப்பர் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காரு. அவர் அது மாதிரி தான் இனிமேல் ஒரு ட்ராவல் இருக்க போகுது. ஸோ பெரிய பஸ்ஸை எடுத்துக்க போகிறதில்ல, ஒரு சின்ன டெம்போ ட்ராவலர் வண்டி மாதிரி வச்சு அதில் வந்து தன்னுடைய பிரச்சார யுக்தியை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அதே போல் கட்சியில் இணைஞ்சிருக்க நாஞ்சில் சம்பத் அவர் வந்து பல கட்சிகளில் மதிமுகவாக இருக்கட்டும், அப்புறம் திமுகவாக இருக்கட்டும், அப்புறம் அதிமுகவாக இருக்கட்டும், இதிலெல்லாம் வந்து ஒரு முக்கிய போஸ்டிங்கில் இருந்தவர், ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவர். தன்னுடைய பேச்சின் வாயிலாக மக்களை கட்டி போடக்கூடிய ஒரு காந்த குரலும் ஒரு சக்தியும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி அவர் இப்போ இணைஞ்சிருக்காரு. இனி தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகளை, விஜயை பற்றின ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவரை விட்டு அவர் ஆள் கிடையாது. ஸோ அவரும் இனிமேல் பட்டி தொட்டி எங்கும் ஒரு மீட்டிங் போட்டு தமிழகம் ஃபுல்லாக மீட்டிங் போட போகிறாங்க தாவேகா நிர்வாகிகள். அந்த எல்லா மீட்டிங்லையும் நாஞ்சில் சம்பத்தை இறக்கி பேச வைக்க போகிறாங்க. அவர் வந்து அதிமுக திமுக பாஜகன்னு எல்லாரையும் சும்மா கிளின்னு கிழிக்க போகிறாரு. அந்த ஒரு விஷயமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இது ஒட்டுமொத்தமாக வரவிருக்கின்ற அந்த 4 மாத காலம் விஜய்க்கு வந்து ஒரு புது தெம்பையும் புது ஒரு மக்கள் சக்தியையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதற்கிடையே ஜனநாயகன் படம் ரிலீஸ் இருக்குது. வரும் 27ஆம் தேதி மலேசியாவில் இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் விஜய் என்ன பேச போகிறார் அதை வந்து பார்க்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் பிரச்சாரம் அப்படிங்கிறது தொடரும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி.